ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா, நல்ல மழை அடிக்குது. ஸோ ஈவினிங் ஸ்நாக்ஸை முட்டை போண்டா வாழைக்காய் பஜ்ஜி செய்ய போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முட்டையை ஃபஸ்ட்டு வேக வச்சிடலாம். ஒரு கடாயில் தண்ணியை ஊற்றிக்கலாம். முட்டை முழுகிற அளவுக்கு தண்ணி இருந்தாக்கா போதும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு வாழைக்காவை தோல் சீவி ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பவுலில் ஒரு கப் கடலை மாவை சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு, ஒரு ஸ்பூன் அரிசி மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாம். மாவு ஓரளவுக்கு திக்காக இருக்கணும். வேக வச்ச முட்டையை தோல் நீக்கி எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி கத்தியில் கீறு போட்டுக்கணும். அப்போ தான் எண்ணெயில் பொரிக்கும் போது வெடிக்காமல் இருக்கும். கரைச்சி வச்சுக்கிற கடல மாவில் முட்டையை சேர்த்துக்கலாம். ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே முட்டையை போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். நல்லா மாவில் முட்டையை டிப் பண்ணி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். ஒரு சைடு வெந்துச்சு, திருப்பி போட்டுடலாம். முட்டை போண்டா ரெடி ஆயிடுச்சு, எடுத்துடலாம். எல்லா முட்டையும் பொரிச்சு எடுத்துடலாம். ஒரு வாழைக்காவை தோல் சீவி ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கிறேன். மாவில் டிப் பண்ணி எடுத்துடலாம். எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம்.
முட்டையை கட் பண்ணிவிட்டு நடுவில் கொஞ்சம் மிளகுத்தூள் தூவிக்கலாம். கொஞ்சமாக உப்பு தூவிக்கலாம். சூடான முட்டை போண்டாவும் வாழைக்காய் பஜ்ஜியும் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.